குத்தியை தீட்டணும் இல்லையாங்க, மாதம் இருக்க அந்த மாதிரி கத்தியை தீட்டிட வேண்டியது. என்னமோ டெய்லி ஒரு 100 பேத்துக்கு சமைக்கிற மாதிரிங்க நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்கோன்னு நான் நினைப்பேங்க. அருவாமனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் எனக்கு அரியருக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓரளவு கத்தியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீட்டி வச்சுக்கிறதுங்க. வெயிலில் காஞ்சிருந்த பொருளெல்லாம் நல்லா காஞ்சி வச்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு மிளகாயெல்லாம் எடுத்து பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் பொருளெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வேறங்க மிளகாய் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நான் பாதி மிளகாய் எடுத்து போட்டுறதுங்க. காய வச்சு எடுத்து வைக்கும்போதே நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம புழங்குறதுக்கு ஈஸியாக போயிருங்க. அப்போ நம்ம புழங்கும் போதுங்க டப்புன்னு அதை எடுத்து போட்டுருவோம். இன்னமும் வேற மாதிரி கலர் மாதிரி இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு எடுதுன்னு சொல்றதுனால அந்த பாதி மிளகாய் அதுலேயே பாதி போயிருதுங்க. புளி குழம்புக்குலாம் பவுடர் தீர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிளா குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் அரிஞ்சு கடைஞ்சிட்டேங்க. கிரைண்டர் மிக்சிக்கெல்லாம் நம்ம எவ்வளோதான் சுத்தமாக வச்சிருந்தாலுங்க கவர் போடலைன்னா ரொம்ப குப்பை அடிச்சிருதுங்க. அதனால வீட்டில் இருக்கிற பழைய துணியிலே வச்சு நான் இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி செட் பண்ணி போட்டிருந்தேங்க. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுங்க. நானே எதிர்பார்க்கலிங்க இந்த அளவுக்கு தைப்பேன்னு நானே நினைக்கலைங்க. புளிக்குழம்பு பொடி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டு பச்சைப்பயிறு பொடி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி வச்சிருந்தாங்க. பொடி இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்குவாங்க நைஸா, பவுடர் இருந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு குழம்பு நான் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தொட்டி வச்சு கடைஞ்சிட்டாங்க.